வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளே. இந்த வருஷத்தோட கடைசி ரெசிபி, என்னோட ஃபேவரட் ரெசிபியும் கூட இந்த ஆலு பாலக் சப்ஜி. இந்த 2022 உங்களுக்கு நல்ல வருஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2023 உங்களுக்கு நல்ல வருஷமாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆலு பாலக் சப்ஜி பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்காது, நல்ல ஒரு ட்ரை சப்ஜி தான். இதை நீங்கள் ஜீரா ரைஸ், ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, நான் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சப்ஜியை இன்னும் நல்லா வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணோங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 வெங்காயம், 2 கட்டு கீரை, பாலக்கீரை நான் ஒரு 2 கட்டு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பேசிக் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே தான் தேவைப்படும். இந்த ரெசிபிக்கு முதல்ல பாலக்கீரையை நல்லா காம்பு ஆஞ்சிட்டு பூச்சிகள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண கீரையிலேருந்து தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. மொத்தமாக 2 கட்டில் எனக்கு 7 கப் பாலக்கீரை வந்தது. அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக க்யூப்ஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கருக்காது. அதுவுமே ஒரு 3.5 கப் அளவுக்கு எனக்கு வந்தது. அடுத்ததாக ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நல்லா ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த ஜீரகத்தோடையே நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு 3 காஷ்மீரி காஞ்ச மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீரி காஞ்ச மிளகாய் நம்மளுக்கு கலரும் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். ஒரு 2 பச்சை மிளகாயும் நல்லா ரவுண்டாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். பூண்டை நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அது கருகிடும், அதனால தான் நான் வெங்காயத்துக்கு அப்புறமா பூண்டு சேர்க்குறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டோன்னே ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு போயிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் கலரிங் கிடைக்கும். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு 4 தக்காளியை பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 தக்காளிங்கும் போது எனக்கு 1.5 கப் வந்தது. தக்காளியோட தோல் லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரியே சாட்டே பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம க்யூப் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒரு 3.5 கப் அளவுக்கு வந்தது. இந்த கறி பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக ஆகணும். இந்த எண்ணெயிலையும் மாய்ஸ்சர்லையும் நம்ம சாட்டே பண்ணும்போது உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறேன், அதாவது மல்லித்தூள். உருளைக்கிழங்குல வாய்வுத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரை மசாலா பொடியில் இந்த உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகட்டும். இப்போ இந்த மசாலாவோடவே இந்த உருளைக்கிழங்கு குக் ஆகட்டும். மூடி போட்டு குக் பண்ணுங்கள், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ட்ரை குக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த வெங்காயம் உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதும். உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், வெந்துருத்தான் தெரியும். அப்படி வெந்துருத்துனா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம். கீரையை அப்படியே உருளைக்கிழங்கு மேலே தம் போடுற மாதிரி தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி கீரையை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் கலரக்கூடாது. நம்ம அப்படியே மூடி போட்டு தம் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸ்டீம் குக் தான் ஆனோம். இந்த மாதிரி கீரை உருளைக்கிழங்குலேருந்து வர ஸ்டீமில் நம்மளுக்கு குக் ஆகும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கீரையும் சொதன்னு ஆகாமல் பக்குவமாக குக் ஆகும். இப்போ இந்த கீரை மேலே கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலும் தூவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 12 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக கீரை குக் ஆகிருக்கும். பாலக்கீரைங்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு குக் ஆகிடும். கீரை சேர்த்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் கலர போகிறேன். நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோன்னா கீரையை டைரெக்டாக ஹீட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் உருளைக்கிழங்கு வழியாக தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கீழே அழகாக ஒரு பெட்டு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீரை டேரெக்டாக ஹீட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே சுருங்கி போய் கொச்சன்னு உரு தெரியாமல் குழஞ்சிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகளை தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட கறி ரெடி ஆகிடும். பாலக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட் சென்சிட்டிவ். கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நல்ல நெய்யை சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக நெய்யை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க, ஏன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸி ஆலு பாலக் சப்ஜி ரெடி. ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு தயிர் சாதத்து கூட சாப்பிடும்போது கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
உருளைக்கிழங்கு கூட நம்மளுக்கு கீரை சத்தும் சேரும், பசங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். இந்த சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட ஒரு புது வருஷத்தில் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching and keep supporting.